தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு கார்டனிங் தான் பார்க்க போறோம். அதாவது ரெட்டை லெமன் செடி, ட்வின்ஸ் லெமன் பிளான்ட். நீங்க எப்போதாவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நான் அதை கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். அதாவது ஒரு விதையில இருந்தே அந்த செடி எப்படி முளைச்சு வந்திருக்கு. ரெட்டை லெமன் செடி, ட்வின்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ரெட்டை குழந்தைகள். அதே மாதிரி நம்ம ரெட்டை லெமன் செடி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க கடையில இந்த லெமன் வாங்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதுல விதைகள் இருக்கும். இந்த விதைகள் வச்சுதான் நம்ம லெமன் செடி உருவாக்க போறோம். நம்ம ஆப்பிள் செடி எப்படி பண்ணணுமோ அதே மாதிரிதான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அது மேல இன்னொரு டிஷ்யூ பேப்பரை தண்ணியில நினைச்சு வச்சுக்கோங்க. இது மேலதான் நம்ம விதைகள் வைக்க போறோம். விதைகளை நீங்க அப்படியே வேணா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பேப்பர் இல்லைன்னா துணியில தொடச்சிட்டு வச்சா ரொம்ப நல்லது. இதுக்காக அது மேல கொஞ்சம் வழிவழிப்பா இருக்கும். அது போயிடுச்சுன்னா விதைகள் சீக்கிரமாவே கொஞ்சம் முளை வரும். அதுக்காக தான். இப்ப இது மேல இன்னொரு டிஷ்யூ பேப்பரை நம்ம தண்ணி நினைச்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அந்த ஆப்பிள்ல சொன்ன அதே தான். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வெளியே வைக்கிறதுனா வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்காகனா நம்ம தண்ணி பிரச்சனை சீக்கிரமா வராது, இல்ல ஈரப்பதம் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க 2 வாரம் வரை ஆகியும் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு முளை வரல அப்படின்னா வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இருக்கா அப்படிங்கறத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம திறந்து பாத்துக்கலாம் நம்மளோட விதைகள் முளை வந்திருக்கா அப்படிங்கிறது. முளை வந்திருக்கு பாருங்க, அழகாவே வந்திருக்கு. இது ஒரு சிலருக்கு 5 நாள்லயே முளை வரும், ஒரு சிலருக்கு 10 நாள் ஆகும், ஒரு சிலருக்கு 15 நாட்கள் கூட ஆகலாம். அது நம்மளோட அந்த வைக்கிற தன்மை, அந்த விதையோட தன்மை எல்லாம் பொறுத்து இருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. 2 விதைகள்ல அந்த சிங்கிளான ஒத்தை முளைகள் தான் வந்திருக்கு. 2 விதைகள்ல நல்ல பெரிய முளைகள் 2 முளைகள் வந்திருக்கு. இதுதான் நமக்கு ரெட்டை லெமன் செடியா வரப்போகுது. ஒரு விதை பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு முளை வந்திருக்கு, அவ்வளவுதான். நம்ம ட்வின்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ரெட்டை லெமன் செடின்னு சொல்லலாம். ரெட்டை குழந்தை இருக்கிறது மாதிரிதான் இதுவுமே. நம்ம இது வைக்கலாம் எப்படி வருதுன்னு பாக்குறதுக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜ்லயே சின்ன ஃபோர்சப்ஸ் நீடில் எல்லாம் பயன்படுத்தி 2 பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் அதை பண்ணல, ஏன்னா ஒருவேளை அது டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் அப்படியே வைக்கிறேன். இப்போ மண்ணும், அதாவது சாதாரண மண்ணும் மண்பு உரம் இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய அந்த உரத்தையும் பயன்படுத்தி கலந்து வச்சிருக்கோங்க. இதுல ஒரு 2 இன்ச்சு ஆழத்துக்கு நம்ம அந்த விதைகளை வைக்கலாம். வைக்கும்போது அந்த முளை பகுதி கீழே இருக்கணும், விதை பகுதி மேலே இருக்கணும். விதை பகுதியில இலைகள் வரும், அந்த முளை பகுதி வேர்களா மாறி நமக்கு வேர்களா போயிடும். சோ அது வைக்கும்போது கவனமா வைக்கணும். தண்ணி கூட ஒரேடியா ஊத்தக்கூடாது, தெளிச்சுதான் விடணும். இது நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு நம்ம ஷூட் பண்ணி எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு அது வளர்ந்து வருது அப்படிங்கிறது. இப்ப 2-3 நாட்களுக்கு பிறகு நான் எடுத்த வீடியோ இது. பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. அந்த ரெட்டை லெமன் செடி 2 செடி இருக்கு, ஆனா இலைகள் இன்னும் சரியா வரல. மேல அப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு ரெட்டை லெமன் செடி வச்சிருந்தோம். இங்க பாருங்க 2 செடி உங்களுக்கு தெரியும், 2 கம்பு மாதிரி இருக்கு பாருங்க, 2 சைடு. மேல இலைகள் இன்னும் சரியா வரல. சரியா வந்ததுக்கு அப்புறம் நான் அடுத்த வீடியோ அதை ஷூட் பண்ணி அதை சேர்த்து எடுத்துடுறேன். பாருங்க இப்ப இலைகள் நல்லாவே விரிஞ்சு வந்துடுச்சு. ஆனா ஒரு செடி ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னொன்னு கொஞ்சம் பெருசா இருக்கு. இது ஒரு ரெட்டை லெமன் செடி. ஒரே விதையில இருந்து 2 செடிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஆனா ஒண்ணு ரொம்ப சைஸ்ல சின்னதா இருக்கு, இன்னொன்னு கொஞ்சம் பெருசா இருக்கு. இன்னொரு ரெட்டை லெமன் செடி நம்ம வச்சிருந்தோம், அதையும் நம்ம பார்க்கலாம் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. பாருங்க இதுல 2 செடியுமே ஒரே அளவுலதான் இருக்கு. பாத்தீங்களா, 2 செடி கிளியரா தெரியுது. ஆனா 2மே ஒரே அளவுலதான் இருக்கு. ஆனா முதல்ல பார்த்தது ஒண்ணு சின்ன செடி, ஒண்ணு கொஞ்சம் பெரிய செடி. இப்ப நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். அது 2ம் நம்ம சாதாரண லெமன் செடி, இது 2 நம்மளோட ரெட்டை லெமன் செடி அல்லது ட்வின்ஸ் லெமன் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெட்டை குழந்தைகள் நம்ம சொல்லுவோம்ல, ட்வின்ஸ் பேபிஸ், அந்த மாதிரிதான் இருக்காங்க இவங்களும். இப்ப பாருங்க இது 2ம் நல்ல கிளியரா செப்பரேட்டா வளர்ந்துருக்கு. ஆனா அந்த முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரிதான். ஒரு செடி சின்ன செடியா வந்திருக்கு, ஒரு செடி பெரிய செடியா வந்திருக்கு. இன்னொரு லெமன் செடியில 2மே ஒரே அளவுலதான் இருக்கு. இப்ப பாருங்க 2 நல்ல கிளியராவே நமக்கு பிரிஞ்சு வளர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இவங்களை தனியா பிரிச்சு வைக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. தனித்தனி செடிகளா நல்லாவே வளர்ந்து வரும். இதே நம்ம அந்த விதைகள்ல அதை பிரிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல சரியா வரும், ஒரு சில நேரங்கள்ல சரியா வராது. இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா உங்க வீட்லயுமே லெமன் செடி வளர்த்து பண்ணுங்க. இதே மாதிரி ரெட்டை லெமன் செடி உங்களுக்கும் வரலாம், அழகா இருக்கும். ஆனா வந்துடுச்சு அப்படின்னா விதைகள்ல அதை பிரிக்க ட்ரை பண்ணாதீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா 2 செடிகளை தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.